ஹலோ காய்ஸ், இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம வீட்டில் நார்மலாக யூஸ் பண்ணுற டிவிடி டெ டிவிடி டெக்கை வச்சு நாம் எப்படி வீட்டுக்கு தேவையான ஒரு அழகான டிவி ஷோகேஸில் வைக்கிற ஒரு டெக்கரேட்டிவ் ப்ராடக்ட் எப்படி ரெடி பண்ண போகிறோன்றது தான் இந்த வீடியோவில் வந்து ஷார்ட்டாக எப்படி பண்ணலான்றதை நாம் வந்து பார்க்க போகிறோம். நம்ம நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணுற டிவிடி டெக்கு பார்த்தீங்கன்னா, அதில் யூஸ் பண்ணுற டெஸ்க் ஹோல்டர், நம்ம நார்மல் கேசட்டை வந்து லோட் பண்ணுவோம்ல, அந்த லோடரில் பார்த்தீங்கன்னா என்ன யூஸ் பண்ணுவாங்கன்ட்டு பார்த்தீங்கன்னா, இது மாதிரி ஒரு டிஸ்க் லோடரை தான் யூஸ் பண்ணுவாங்க. இந்த லோடர் எதுக்கு யூஸ் ஆகணும், நம்ம வந்து நம்ம நார்மல் கேசட்டை வந்து இதில் லோட் பண்ணுறோமோ, இந்த லோடர் பார்த்தீங்கன்னா அந்த கேசட்டை வந்து ஸ்கேன் பண்ணிகிட்டே வரும். அந்த வீடியோவில் கேசட்டில் என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் வந்து என்ன இருக்குன்ட்டு இந்த ஸ்கேனிங் சென்சார் மூலிமா அது வந்து பார்த்துட்டே இருக்கும். ஸோ நம்ம இதெல்லாம் நமக்கு வந்து தேவையில்லை. நமக்கு இதில் என்ன யூஸ் பண்ணுறாங்க, இதில் யூஸ் பண்ணுற டிசி மோட்ரு மட்டும்தான் நமக்கு தேவை. இந்த நம்ம நார்மலாக டிசி மோட்டருன்ட்டு எடுத்துக்கிட்டோனாவே இதோட பேசிக் கான்செப்ட் என்னென்னா, ஒரு நார்மல் ஒரு பெர்மனண்ட் மேக்னெட், இந்த இது கேசிங்குள்ளே ஒரு ரவுண்டான சர்க்கிளான ஒரு மேக்னெட் இருக்கும், பெர்மனண்ட் மேக்னெட். அடுத்து சென்டர் ஷாஃப்டோட பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் ஒரு ஆர்மெச்சூர் லூப் காயிலை ரொட்டேட் பண்ணி ஒரு ஆர்மெச்சூர் ஒன்று இருக்கும். நார்மலாக நம்ம டிசி மோட்டருன்ட்டு எடுத்துக்கிட்டோம்னா, எப்போ நாம் வந்து ஒரு கரண்ட்டை வந்து டிசி மோட்டருக்கு வந்து கொடுக்குறோமோ அந்த நேரத்தில் வந்து அந்த டிசி மோட்டர் வந்து ரொட்டேட் ஆகும். எப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இஎம்எஃப்னா எலக்ட்ரிசிட்டி மேக்னெட்டிக் ஃபீல்டுன்ட்டு சொல்லுவாங்க. அது வந்து எப்போ க்ரியேட் ஆகுதோ அந்த நேரத்தில் வந்து எடி கரண்ட் அது நார்மலாக டிசி மோட்டரில் உருவாகி ரொட்டேட் ஆகும். ஸோ அது இல்லாமல் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த மோட்டரை வந்து ரொட்டேட் பண்ணும்போது நார்மலாக டிசி மோட்டரோட அவுட் இன் ஆர் அவுட் அந்த ஒயரில் வந்து நாம் ஏதாச்சும் ஒரு பல்பாக இருக்கட்டும், எல்இடி பல்பை கொடுத்து நாம் எப்போ ரொட்டேட் பண்ணுறோமோ அதுலேருந்து நமக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி வந்து கிடைக்கும். ஸோ இந்த எலக்ட்ரிசிட்டியை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, அதை நம்ம வீட்டுக்கு தேவையான ஒரு டிவி ஷோகேஸில் யார் வீட்டுக்குள்ளே வந்தாலும் ஃபஸ்ட்டு வந்து அதை பார்க்குற மாதிரி எவ்வளோ டிசைனிங்காக பண்ண முடியுமோ டெக்கரேட்டிவ் ஐட்டத்தை வந்து எப்படி பண்ணலான்ற வீடியோ தான் இது. பாருங்கள், பார்த்து எப்படி பண்ணலான்ட்டு இந்த வீடியோ யாரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணிங்கன்னா வந்து நடுவில் நாம் என்ன இதுவெல்லாம் யூஸ் பண்ணுறோமோ அதெல்லாம் வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு வீடியோவோட லாஸ்ட்டில் நீங்கள் போயிட்டு பார்த்தீங்கன்னா என்ன ஸ்கிப் பண்ணதில் வந்து என்னெல்லாம் பண்ணியிருக்காங்கன்ட்டு உங்களுக்கு தெரியாது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த இதுவில் யூஸ் பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா, நம்ம கிட்ட இருக்க எல்லா மோட்டரும் இல்லை, வெறும் ஒரு 2 மோட்ரு மட்டும்தான் நாம் இப்போ யூஸ் பண்ண போகிறோம். இதுக்கு என்னென்னா, பேசிக்காக நாம் வந்து இந்த சென்டர் இந்த புள்ளி யூஸ் பண்ணுவோம். இந்த புள்ளியில் வந்து இன்னொரு மோட்டரை வந்து நாம் கனெக்ட் பண்ண போகிறோம். இப்போ நான் சொன்ன இந்த பேசிக் ஸ்டெப்ஸை தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மோட்டரில் நான் பண்ணியிருக்கேன். என்னென்னா, சிம்பிளாக இந்த மோட்டர் நான் எடுத்து இதில் வந்து நாம் யூஸ் பண்ணுற ஐஸ்டிக்கை யூஸ் பண்ணி ஐஸ்டிக்கை இந்த பக்கமும் ஃபெவிக்விக் வச்சு பேஸ்ட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு எல்இடி வச்சுருக்கேன். அடுத்து நார்மலாக இங்கே ஒரு எல்இடி வச்சுருக்கேன். ஏன் இது லென்த்தாக வச்சுருக்கேன், இது ஷார்ட்டாக வச்சுருக்கேன்னா, இப்போ ரொட்டேட் பண்ணும்போது ரெண்டுமே வந்து சேம் இதுவில் ரொட்டேட் ஆச்சுன்னா அதோட லைட் வந்து இது தெரியாது. ஸோ இது வந்து லென்த் அதிகமாக இருக்கும்போது இது ஒரு இடத்துலையும் இந்த பல்பு ஒரு இடத்துலையும் வந்து ரொட்டேட் ஆகும்போது தெரியும். அதனால தான் வந்து இது மாதிரி பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எப்படி பண்ணியிருக்கேன்னு இதுன்ட்டு. இப்போ வந்து இந்த மோட்டரை வந்து நாம் நார்மலாக இப்போ ரொட்டேட் பண்ணோன்னாவே நமக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி கிடைக்குது. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். நம்ம ஒரு டெக்கரேட்டிவ் ஐட்டம் நம்ம வைக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மளால் கையில் ரொட்டேட் பண்ணிகிட்டே இருக்க முடியாது. ஸோ இதோட டிரைவன் என்னன்ட்டு பார்த்தீங்கன்னா, இதை ட்ரைவ் பண்ணுறதுக்காக தனியாக வந்து இன்னொரு மோட்டர் ஆட் பண்ண போகிறோம். அந்த மோட்டர் மேலே இதுதான் அந்த மோட்டர் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த மோட்டர் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது ரெண்டுத்தையும் இந்த மோட்டரையும் வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு தேவையான ஒரு ஃப்ளை வீல் பார்த்தீங்கன்னா ஒன்று இருக்கும். இந்த ஃப்ளை வீல் பார்த்தீங்கன்னா இந்த மோட்டரையும் வந்து நமக்கு வந்து கனெக்ட் பண்ணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சிம்பிளாக இந்த மோட்டரையும் வந்து நடுவில் ஒரு ஃப்ளை வீல் வச்சு நாம் வந்து இது ரெண்டுத்தையும் வந்து கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ நாம் இதுக்கு டிசி பவர் சப்ளை கொடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா இது ரொட்டேட் ஆகி இது மட்டும் இல்லாமல் இது மேக்னெட் சென்டரில் இருக்க ஷாஃப்டையும் வந்து ரொட்டேட் பண்ணும். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நார்மலாக இந்த மோட்டர் வந்து லூஸாக இருக்கிறதால எதுவும் ஃபிக்ஸ்டு இது இல்லாமல் இது மூவிங் இதுவில் இருக்கிறதால இது ரொட்டேட் ஆகும். இது ரொட்டேட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த லைட்டு பார்த்தீங்கன்னா எரியும்.
ஸோ இதுக்கப்புறம் என்ன ஸ்டெப் பண்ணலான்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த மோட்டரை வந்து நம்ம ஒரு இதுவில் எதுலையாச்சும் ஒன்றுத்தில் ஃபிக்ஸ் பண்ணி, இப்போ டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இதை நார்மலாக இப்படியே சுற்ற வச்சோன்னா அது டெக்கரேட்டிவ் ஐட்டம் கிடையாது. நார்மலாக இதை சுற்றி ஏதாச்சும் ஒரு கேசிங், ஒரு கிளாஸ் கேசிங் மாதிரி நம்ம இதில் பண்ண போகிறோம். இதை வந்து நம்ம ஓர வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த மோட்டரோட செட்டப்பை வந்து நம்ம ஒரு கிளாஸ் பாக்ஸ்குள்ளே வைக்க போகிறோம். ஸோ இதோட ஓவரால் டயாமீட்டர் என்னன்ட்டு நம்ம மெஷர் எடுத்துக்கிட்டு, இல்லைன்னா நீங்கள் நார்மலாகவே இதை வைக்கிறீங்கன்னா என்ன லென்த்துக்கு வருதுன்ட்டு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். பண்ணி எடுத்து நமக்கு வந்து ஸ்மால் அக்வாரியம், இந்த ஃபிஷ் டேங்க் மாதிரி நாம் வந்து செட் பண்ணி எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்த மெஷர்மெண்ட்ஸில் நான் வந்து எடுத்திருக்கிறது பார்த்தீங்கன்னா 3mm கிளாஸ் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு இதோட மெஷர்மெண்ட்ஸில் வந்து இது வந்து 18x18 சென்டிமீட்டரில், நெக்ஸ்ட்டு இதோட சைட் கிளாஸஸ் வந்து 18 சென்டிமீட்டர் அண்ட் வித்து வந்து 8 சென்டிமீட்டரில் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நாம் வந்து க்ளூ கன் அண்ட் ஃபெவிக்விக் போட்டு ஸ்டிக் பண்ணி, இப்போ இதோட இது பார்த்தீங்கன்னா ஸ்மால் ஃபிஷ் டேங்க் மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட்டு இதை வந்து நாம் இதை வந்து இப்படி வச்சோன்னா கீழே வந்து தர்மோகோலில் வர மாதிரி வந்து இதோட ஃப்ளாட் சர்ஃபேஸ் ஒன்று பண்ண போகிறோம். ஃப்ளாட் சர்ஃபேஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தர்மோகோல் ஒன்று எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு தர்மோகோல் எடுத்துருக்கோம். தர்மோகோலை வந்து இதோட பேஸில் வச்சோம்னா இதை சுற்றி ஓவராலாக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி வச்சு கட் பண்ணியாச்சு. இப்போ கட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு சன்மைக்கா, நம்ம டோருக்கெலாம் ஓட்டுற சன்மைக்கா ஒன்று எடுத்துக்கலாம். இந்த சன்மைக்கா எதுக்குன்ட்டு பார்த்தீங்கன்னா, தர்மோகோல்ன்ட்டு எடுத்துக்கிட்டோம்னா வந்து லாங் லைஃப் வராது. ஸோ இதை வந்து நாம் இதில் வந்து ஸ்டிக் பண்ண போகிறோம். இதை நாம் இதோட லென்த்துக்கு ஏற்ற மாதிரி வச்சுட்டு நாம் வந்து ஃபெவிகால் போட்டு ஒட்டி எடுத்துக்கலாம். நாம் இது பண்ண நெக்ஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சொன்ன மாதிரி தர்மோகோல் மேலே நம்ம சன்மைக்கா ஷீட்டை போட்டு ஒட்டியாச்சு. இது வந்து நம்மளோட பேஸோட பாட்டம் சைடு. இது இப்போ வந்து டாப் சைடில் பார்த்தீங்கன்னா, அதோட டாப் சைடில் வந்து இந்த கிளாஸை வந்து இதில் ஃபிக்ஸ் பண்ணும்போது இதோட மெஷர்மெண்ட்ஸ் இதெல்லாம் எடுத்து அந்த இடத்துல வந்து ஒரு கேப் வரா மாதிரி, ஒரு கேப்பில் வந்து இந்த கிளாஸ்லாம் வந்து கொஞ்சம் ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி நாம் வந்து சால்ட்ரிக்கானை வச்சு லைட்டாக ஹீட் பண்ணி அந்த இடத்த மட்டும் கிளியர் பண்ணிக்கலாம். கிளியர் பண்ணிவிட்டு இந்த கிளாஸை வந்து லைட்டாக இந்த தர்மோகோல்லேருந்து லைட்டாக கொஞ்சம் உள்ளே போகிற மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட தர்மோகோலில் வந்து நம்ம சொன்ன மாதிரி நம்மளோட சால்ட்ரிக்கானை வச்சு இந்த இடம் மட்டும் நாம் வந்து ஒரு கேப் வர மாதிரி எடுத்தாச்சு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளோட கிளாஸை வந்து இதில் வச்சோன்னா இது உள்ளே இருக்க மாதிரி எதுவும் ஒரு கிளாஸுக்கு வந்து எந்த மூமெண்ட்டோ இல்லாத மாதிரி வச்சாச்சு. இப்போ வந்து இதை சுற்றி வந்து நமக்கு எந்த கலர் தேவையோ அந்த சன்மைக்காவை வந்து ஒட்டிக்கலாம். நாம் இப்போ அவுட்டருக்கு பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து ப்ரௌன் கலர் வுட் டிசைனில் வந்து நான் ஒரு இது எடுத்திருக்கேன் சன்மைக்கா. இதை வந்து நான் அவுட்டரோட மெஷர்மெண்ட்ஸ்லாம் எடுத்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். அண்ட் அவுட்டர் மட்டும் இல்லாமல் இன்னருக்கும் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். என்னது நெக்ஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா நாம் வந்து ஓவரால் கார்னர்ஸ்க்கும் அண்ட் சென்டருக்கும் வந்து சன்மைக்கா கட் பண்ணியாச்சு. ஆனால் இதை வந்து இப்போயே ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம வந்து சென்டரில் வந்து நம்மளோட ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி பண்ணி வச்சு நம்மளோட மோட்டர் செட்டப்பை வந்து சென்டரில் வைக்கணும். ஸோ நம்ம வந்து இதை எடுத்துட்டு மோட்டரை வந்து சென்டரில் வச்சுட்டு சென்டரோட அளவு எடுத்துட்டு கட் பண்ணிவிட்டு ஒயரிங் எல்லாம் பண்ண வேண்டியது இருக்குது. வாங்க எப்படி பண்ணலான்ட்டு பார்க்கலாம். மிடில் அதே டைமென்ஷனுக்கு இருக்க ஒரு மோட்டரை எடுத்து மிடில் போர்ஷன் மார்க் பண்ணி நாம் வந்து ஒரு ஸ்கெட்ச் போட்டுக்கலாம். ஸ்கெட்ச் போட்டதுக்கப்புறம் இந்த போர்ஷனை மட்டும் நாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நாம் மிடில் போர்ஷனில் கட் பண்ணி எடுத்தாச்சு. இதில் வந்து இப்போ நாம் இதில் இருக்க நம்மளோட மெயின் டிரைவன் மோட்டரை வந்து செட் பண்ண போகிறோம். எப்படின்னா இதில் வந்து இந்த சென்டர் மிடில் இருக்க போர்ஷன் மட்டும் நம்மளோட சால்ட்ரிகேன் இல்லை ஏதாச்சும் ஒரு ஹீட்டான இது நம்ம நைஃப் ஏதாச்சும் வச்சு கூட கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மோட்டரை இதில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா
இதில் வந்து இந்த இடத்துலையே வந்து உள்ளுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஒயர் போட்டுட்டு வந்து நாம் இந்த கனெக்டரை வந்து கனெக்ட் பண்ணி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபீமேல் மேல் டிசி கனெக்டர் இதை வந்து நாம் இது உள்ளே கனெக்ட் பண்ணிவிட்டு நம்மக்கிட்ட இருக்க அடாப்டர் 12 வோல்ட் அடாப்டரில் வந்து நம்ம மேலோட அடாப்டரையும் நெக்ஸ்ட்டு நம்மளோட ப்ராடக்டில் பார்த்தீங்கன்னா ஃபீமேல் அடாப்டரையும் வந்து போட போகிறோம். வச்சுட்டு இது ரெண்டுத்துக்கும் சேர்த்து வந்து ஸ்விட்ச் ஒன்று கனெக்ட் பண்ண போகிறோம். வாங்க எப்படி கனெக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மோட்டரை வந்து சென்டரில் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதில் வந்து அடாப்டர் ஃபீமேல் அடாப்டரையும் அண்ட் ஒரு ஸ்விட்சும் வந்து நம்ம கனெக்ட் பண்ணியாச்சு. இதுக்கு மேலே வந்து நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்ச சன்மைக்காவை வந்து இதில் வச்சு ஒட்ட வேண்டியதான். பார்த்தீங்கன்னா நம்மளோட இதுவெல்லாம் எல்லாம் ஃபினிஷ் பண்ணியாச்சு. நம்ம சன்மைக்கா போட்டு எல்லாம் கார்னரு சென்டரில் இருக்க இது எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நாம் இதுக்கு முன்னாடி செட்டப் பண்ணி வச்ச மோட்டரோட செட்டப்பை வந்து நம்ம மிடில் இருக்க டிரைவன் மோட்டரோட வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மேலே இருக்க நம்மளோட கிளாஸோட இது செட்டப்பை தூக்கி இதில் வச்சுட்டு நம்ம கார்னரில் எல்லாத்துலேயும் வந்து க்ளூகன் பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நாம் எல்லாம் வந்து க்ளூகன் எல்லாம் பேஸ்ட் பண்ணி ஸ்டிக் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் இது கொடுக்குற பவர் என்ன பவர் கொடுக்கலான்றதை பார்க்கலாம். இதை ஓர வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு நான் எடுத்திருக்க அடாப்டர் பார்த்தீங்கன்னா பவர் அடாப்டரு. இன்புட் வந்து 240 வோல்ட் அண்ட் அவுட்புட் பார்த்தீங்கன்னா 5 வோல்ட் 200 மில்லி ஆம்பியர். இந்த அடாப்டரோட முனையில் பார்த்தீங்கன்னா நாம் ஒயர் பாசிட்டிவ் நெகட்டிவோட இது வந்து கட் பண்ணிவிட்டு நம்மக்கிட்ட இருக்க மேல் அடாப்டரை வந்து இதில் வந்து ஜாயின் போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஓவரால் ப்ராடக்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நாம் வந்து டிசி அடாப்டர் போட்டு நம்மளோட அவுட்கம் எப்படி இருக்குன்ட்டு நாம் செக் பண்ணிடலாம். வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம ப்ளக்இன் பண்ணியாச்சு. ப்ளக்இன் பண்ணிட்டு நம்மளோட ஸ்விட்ச் ஆன் பண்ணலாம். இங்கே பாருங்கள், நம்மளோட ஷோகேஸ் டெக்கரேட்டிவ் ப்ராடக்ட் வந்து ரெடி. எப்படி இருக்குது பாருங்கள். இது வந்து பிரைட்னஸில் இருக்கிறது. இப்போ வந்து நாம் ரூமோட லைட் வந்து ஆஃப் பண்ணிட்டு நம்மளோட அவுட்கம் எப்படி இருக்குன்ட்டு நாம் செக் பண்ணிடலாம். வாவ், சூப்பராக இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் காய்ஸ். இதுக்கு மேலே வந்து இன்னும் இது மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்து நிறைய வந்துகிட்டே இருக்குது. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் பட்டனையும் வந்து கிளிக் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் வந்து நான் போடுற வீடியோஸ் எல்லாமே வந்து உடனுக்குடனே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் காய்ஸ்.